சத்யாவை கொலை செய்யணும் இல்லைனா தான் செத்து போயிடணுன்ற முடிவுக்கு வந்த காயத்ரி தன்னை கொல்ல தேடி வந்த கணவனை மடக்கி துப்பாக்கி முனையில் அடித்து துவைக்கிறாங்க. உன் மேலே நான் காதலாக இருக்கேன், என்னோட காதலை நீ கொன்னுட்டியேன்னு சொல்லி துப்பாக்கி முனையில் கண்களில் காதலோட காயத்ரி பேசும் வசனங்கள் அடடா ஒரு ரகமாக இருக்குது. தெய்வ மகளுடைய 1228வது எபிசோடை பார்க்க அத்தனை பேரும் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. காரணம் சத்யாவை பிரகாஷ் காப்பாற்றிடுவாரா, அந்நியார் காயத்ரி நிலை என்ன ஆகும் அப்படின்னு யூடியூப்பை பார்க்க 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க பார்த்து அதை ட்ரெண்ட் ஆக்கினாங்க. கார் டிக்கியில் கடந்த 10 நாட்களாக மயக்க நிலையில் சுற்றிட்டு இருந்த சத்யாவை இப்போ தான் வெளியெடுத்திருக்கிறாங்க. கார் டிக்கியிலிருந்து மீட்கப்பட்ட சத்யாவை சுமார் 2 கையிலையும் அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு பிரகாஷ். கர்ப்பமாக இருக்கிற சத்யாவுக்கு ஒரு பக்கம் தீவிர சிகிச்சை நடக்குதுங்க. அது இருக்கட்டும், கடந்த 1 வார காலமாக தாசில்தார் சத்யாவுடைய கடத்தல் தான் ஃப்ளாஷ் நியூஸ். விவாத மேடை ஒன்று வைக்கலன்றது மட்டும்தான் குறை. சத்யாவை தேடி அலைகிற அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி கண்களில் அப்படியே கண்ணீர் வர அதை உச்சி கொட்டிட்டே பார்க்குற நம்ம வீட்டு பெண்கள் கண்ணிலையும் தண்ணீர் தாங்க. 1 வாரமாக இப்படி அடைச்சி வச்சு சுற்றுறாங்களே, மூச்சு முட்டி செத்து போயிடுவாளோ அப்படின்றது தான் நம்ம வீட்டு பொம்பளைங்க மத்தியில் இருக்கிற பேச்சு. காயத்ரி அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட முடியுமா? வழக்கம் போல் ஏகாம்பரத்தோடைய சொதப்பலால் காயத்ரி தப்பிச்சிடுறாங்க. குமார் மட்டும் காயத்ரி கிட்ட மாட்டிக்கிறான். காதல் கணவன் கூட பார்க்காம அவனை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க நம்ம அந்நியார். சத்யா காப்பாற்றப்பட்ட செய்தி காட்டில் இருக்கிற காயத்ரிக்கு தெரிய வர குமாரை மேலும் டார்ச்சர் செய்கிறாங்க. சத்யா சாகணும் இல்லை நான் செத்து போயிடுவேன், நான் தனியாக சாக மாட்டேன், உன்னையும் கொலை பண்ணிட்டு தான் சாவேன் அப்படின்னு குமாரை போட்டு மிரட்டோன்னு மிரட்டுறாங்க. கையில் துப்பாக்கி, கண் நிறைய காதல், வாயில் வழியிற ரத்தம் அப்படின்னு நம்ம அந்நியாரோடைய நடிப்பு என்ன மாதிரி அவருடைய ரசிகர்கள் மத்தியெல்லாம் ரொம்பவே பராசப்படுத்திருக்கு. சேர்ந்து வாழதான் முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடுவோன்னு துப்பாக்கியை வச்சுட்டு அந்நியார் மிரட்டுறதோட எபிசோட் முடியுதுங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. பதப்போட நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்.